இதே கதையிலேயே சில சில மாற்றங்களோட சொல்லுவாங்க. அதாவது வாயுதேவன் விட்ட அந்த காத்துல மேருமலையுடைய சில சிகரங்கள் விழுந்தது உண்மைதான். ஆனா ஆதிசேஷனுடைய உடல் பாகங்கள் எல்லாம் பிஞ்சு போகல. அவர் தன்னுடைய பிடிய மேருமலையிலிருந்து கொஞ்சம் விளக்கும் போது மேருமலை சிகரங்கள் பிஞ்சு விழும்போது அவருடைய படத்தை அவருடைய தலையை கொஞ்சம் அவர் விளக்குனதுனால அவருடைய தலையில அந்த சிகரங்கள் எல்லாம் பட்டு அதுல இருந்த கொஞ்சம் ரத்த துளிகள் எல்லாமே பட்டு தான் இந்த மலையானது செந்நிற மலையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படியாக ஒரு 3 சிகரங்கள் விழுந்துச்சுன்னு அதுல ஒண்ணுதான் இந்த திருச்செங்கோடு மலை, இன்னொன்னு திருவண்ணாமலை, அதுக்கப்புறமா இன்னொரு மலை இலங்கையில் இருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இதே கதையவே கொஞ்சம் வடக்க போய் கேட்கும் போது வேறு விதமா சொல்லுவாங்க. அத்தனை சாராம்சமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த 3 சிகரங்கள் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ஆந்திரா பக்கம் போய் கேட்கும் போது திருமலையில இருக்கக்கூடிய வேங்கடாத்ரி மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெங்கடேச பெருமான் உரையக்கூடிய அந்த மலையாக முதல் சிகரம் விழுந்துச்சுன்னு, அதுக்கப்புறமா அகோபிலத்துல நரசிம்மர் உரையக்கூடிய அந்த தலமாக இன்னொரு மலை விழுந்துச்சுன்னு, கடைசியாக ஒரு சிகரமானது ஸ்ரீசைலத்தில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த புராண கதை நிறைய கோயில்களோட தொடர்பு படுத்தி சொல்லப்படுது. அதுல திருச்செங்கோடு கோயிலுக்கும் இதே மாதிரியான ஒரு கதை தான் சொல்லப்படுது.